இதை இப்ப யார் மேலயாவது டெஸ்ட் பண்ணி ஆகணுமே. எப்படி மறைய வச்ச பாத்தியா? மறைய வைக்கலையா, குறைய வச்சுட்ட. என்ன எறும்பு இவ்வளவு பெருசு இருக்கு? டேய், இங்க எதுவும் ஒளிஞ்சிருக்கானா? இல்லையே. இப்படியே இங்க இருந்து தவி அவன் காதுகிட்ட போயிருவான். அப்ப நம்ம இவன் உடம்புக்குள்ள வந்துட்டோமா? அப்படியே மூக்க மட்டும் கூசி விடுறா. ஏன்னா கூசி விட சொன்னா குசி விடுற. யோ, சொல்றத ஒழுங்கா சொல்லி தலையா. என்ன அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது? எதுக்கு இப்படி சவுண்ட் போடுது? யோ, என்னையா சயின்டிஸ்ட், அந்த மிஷின்ல இருந்து ஏதோ வித்தியாசமா சவுண்ட் வருது. என்ன கருமனே தெரியலையே. ஏதாவது வெடிச்சிட போதியா? பயமா இருக்கு. நீ வேணா போய் பக்கத்துல பாரு. இவ்வளவு நேரம் போகாத பார்த்தாலே தெரியும் நம்மடா. எனக்கும் அதே பயமா தாண்டா இருக்கு. நானும் அதே பயத்தோட தாண்டா இருக்கேன். யோ, என்னையா? ஒண்ணு இல்ல, அது ஏதாவது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். நீ இங்க இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். கத்துறத பார்த்தா வெடிச்சிருமோ? ஆமா, இது என்ன மிஷினு? ஆகா, இது ஸ்கூல் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காண்டி கண்டுபிடிச்ச மிஷின் ஆச்சே. இது எதுக்கு இப்ப கத்துது? இவன் என்ன சத்தம் வருதுன்னு பாக்க சொன்னா மிஷினோட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணுவோம். யோ, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியாயிடுச்சு. உள்ள வா. யோ, உண்மையில தானே சொல்ற? அதுல வேற ஏதோ பாம் மாதிரி எல்லாம் சத்தம் வந்துச்சு. பாம் எல்லாம் ஒண்ணு இல்ல, பயப்படாத, பக்கத்துல வா. இந்த சயின்டிஸ்ட் இருக்கல, உனக்கு என்ன பயம்? நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமே. எது என்ன சொன்ன? நீ இருக்கல எனக்கு என்ன பயம்னு சொன்னேன். இந்தா வந்துட்டேன். பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்க. என்ன எப்படி இருக்கு? யோ, என்ன மிஷினியா இது? இதுவா? இது ஸ்கூல் பசங்க ஹோம்ஒர்க் எழுதுற மிஷின். ஹோம்ஒர்க்கு இது எழுதுமா? என்னையா சொல்ற? எப்படி? இப்ப பாரு. இது நான் 8வது படிக்கும் போது எங்க சில்க் டீச்சர் எனக்கு கொடுத்த ஹோம்ஒர்க். இதை நான் இதுல வச்சு ஸ்கேன் பண்றேன். எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. என்ன சாதாரண ஜெராக்ஸ்? இந்தா. பரவாயில்லையே, பிரிண்ட் ஆன மாதிரியே இல்ல, அப்படியே கையால எழுதின மாதிரியே இருக்கு. எப்படி நம்ம கண்டுபிடிப்பு? ஆடா பாவி, ஹோம்ஒர்க் கொடுக்கறதே நல்லா மனப்பாடம் ஆகிறதுக்கு தான், அதை எழுதுறதுக்கு ஒரு மிஷின். என்ன யோசிக்கிற? ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்பா இருக்கு. அதுவும் நாட்டுக்கு வேற ரொம்ப தேவையான கண்டுபிடிப்பா. அதுதான் இதை எப்படி யோசிச்சான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, பேசிக்கலி சயின்டிஸ்ட் யூனோ, நமக்கு இதெல்லாம் சர்வ சாதாரண விஷயம். ஐயோ, சோம்பேறி ஆக்குறதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, இதுல 24 சூரிய அளவுக்கு பில்டப் வேற விடுறானே. ஐ, சாக்லேட்டு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. ஆனா என்ன கம்பெனி பேரே போடல. சரி, எந்த கம்பெனியா இருந்தா நம்மளுக்கு என்ன? என்ன உடம்பு ஏதோ பண்ணுது? ஒருவேளை அந்த சாக்லேட்டோட வேலையா இருக்குமோ? என்ன அங்க வச்சிருந்தல சாக்லேட், அதை எடுத்து தின்னோம்லதான் என் உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. சாக்லேட்டா? ஆமாயா. எங்க இருந்துடா சாப்பிட்ட? என்ன சாக்லேட்டா? இங்க பேரே போடாம ஒரு சாக்லேட் வச்சிருந்திய, அததான் சாப்பிட்டேன். அட பாவி, அதை ஏன்டா தின்ன? ஏயா, அதுல எதுவும் விஷத்தை எதுவும் கலந்து வச்சிருந்தியா? அப்ப நான் சாக போறேனா? டேய், இப்ப பேசலாம் நேரம் இல்ல, லேப விட்டு வெளில போடா. அட பாவி சயின்டிஸ்ட், இவ்வளவு நாள் கூடயே வச்சிருந்துட்டு இப்ப சாக போறேன்னா வெளியே அனுப்ப பாக்குறியா? சொன்னா கேட்க மாட்டேன், வெளில போடா. என்ன வளர்ந்துகிட்டே போறான்? நல்ல வேலை, கரெக்டான டயத்துக்கு வெளில கூட்டு வராட்டி இந்நேரம் உள்ளே பெருசாகி லேப க்ளோஸ் பண்ணிருப்பான். யோ சயின்டிஸ்ட், என்னையா இது இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன்? அப்புறம் சும்மா இல்லாம அந்த சாக்லேட் போய் தின்னா? உன்னை யாரா என்ன கேட்காம அந்த சாக்லேட்டை போய் திங்க சொன்னது? எனக்கா தெரியும், ஏதோ பசிச்சிச்சு எடுத்து தின்னுட்டேன். என்ன சாக்லேட்டியா அது? அதுவா, 5 வருஷத்துக்கு முன்னாடி முடி வளரலன்னு ஒருத்தன் என்னை மருந்து கண்டுபிடிக்க சொன்னா, அப்ப கண்டுபிடிச்சதுதான் இந்த சாக்லேட்டு. அது அவன் முடி பெருசா வளர்றதுக்கு தான் கண்டுபிடிக்க சொன்னான். ஆனா பாரு, நாளே பெருசாகிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் கரெக்டான கண்டுபிடிக்க மாட்ட. ஓ, கலாய்க்கிறாராம்.
பழைய நிலைமைக்கு மாறணுமா எப்படி? சும்மா சொன்னேன். நீ எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், உன்னைய போய் நான் அப்படி சொல்லுவேனா? அது சரி சரி, நீ அங்க தெரியுதுல வீடு, அதுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம போய் ஒளிஞ்சுக்க. சரி சரி, நான் போய் இதுக்கு மாத்து மருந்து தயாரிக்க முடியுதான்னு பாத்துட்டு வரேன். சரி, அங்க போய் ஒளிஞ்சுக்குவோம். நம்ம லேப்ல மிஷினை கண்டுபிடிச்சதோட இவனுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சதா அதிகம். என்ன பண்றது? என்ன சத்தம் அது? எவனும் பாம்பு போட்டாங்களா? என்ன இந்த ஆட்டம் ஆடுது? நில நடக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வீட்டை விட்டு வெளில போகணும். இந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுக்க வேண்டியதான். என்ன இப்ப ஆடல? யார் இவன்? வீட்டுக்காரனா? ஹாய். அத்தடி ஏலியன், யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏலியனா? நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. ஓ, நம்மளதான் சொல்றானா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யோ, நான் ஏலியன்லாம் இல்லையா, நானும் உன்னை மாதிரி மனுஷன் தான். ஒரு சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்பால நான் இப்படி ஆயிட்டேன். மனுஷனா? இவன் என்ன தென்னை மரத்தோட ஹைட்டா இருக்கான்? யோ, யார்ட்டையும் சொல்லிடாத. வீட்டுக்கு பின்னாடி மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிறேன். சொல்லவே மாட்டேன். ரொம்ப நன்றி. ஆகா, நல்ல வசமா ஒருத்த மாட்டிக்கிட்டான். இவனை வெளிநாட்டுக்காரன்ட்ட வித்தியாசமான சந்துரு சொல்லி விட்டு காசாக்கிற வேண்டியதான். எவனும் இல்லல்ல. யோ, என்ன யார்ட்டையோ பேசுறேன்? என்னட்ட ஒரு வித்தியாசமான சந்து வந்து மாட்டிருக்கு. 5 கோடிக்கு டீல முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? என்னது, என்னைய வித்து காசு பார்க்க போறியா? ஆடா பாவிகளா, மனுஷனை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? ஆளை விடுங்கடா. நல்ல வேலை தப்பிச்சோம். எது வித்தியாசமா இருந்தாலும் தூக்கி கொண்டு போய் வித்துருவாங்க போல. என்ன கொசு பறந்து வருது? ஓ, கழுகா. நம்ம இருக்க ஹைட்டுக்கு கழுக பார்த்தாலும் கொசு மாதிரிதான் தெரியுது. எல்லாமே குட்டியா இருக்கனால இந்த சயின்டிஸ்ட் வீடு வேற எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆகா, பிளைட்டே நம்ம பக்கத்துல பறக்கிற அளவுக்கு நம்ம ஹைட்டா இருக்கமே. இதுக்கு மேல வெளியே சுத்தினோம்னா கவர்மெண்டே நம்மள பிடிச்சி உள்ள போட்டுரும். எங்க அந்த சயின்டிஸ்ட் வீடு? அந்த இருக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. வந்தாச்சு. யோ சயின்டிஸ்டே, வந்துட்டான்டா. எவ்வளவு நேரையா? மருந்து கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? வெளியே வாயா. இதா வரேன். இத கண்டுபிடிக்கவே நேரம் ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு? யாரும் பாத்துட்டாங்களா? பாத்துட்டானாவா? விட்டுருந்தா நேரம் ஒருத்தன் என்னைய வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வித்து காசு பார்த்திருப்பான்டா. உன்னதான் வெளில எங்கே போவேனா? அங்கே உட்காரான்னு சொன்னல, நீ ஏன்டா வெளில போன? அதுவா, சும்மா ஊரை சுத்தி. நீ இருக்க ஹைட்டுக்கு ஏன்டா ஊரை சுத்தி பார்க்க நினைக்கிற? எந்திரிச்சு நின்னாதான் ஊரே தெரியுமேடா. சரி சரி, இதுக்கு மேல உன்னை வெளில விட்டா நம்ம 2 பேருக்கு தான் ஆபத்து. நான் மருந்தை தயாரிச்சிட்டேன், நீ உன் கையை நீட்டு. இந்தா. அப்பா, இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. இதுக்கு மேல உன்னை வச்சு என்னால போராட முடியாது. நீ என்னை விட்டு முதல்ல கிளம்பிரு. யோ, என்னையா சயின்டிஸ்ட் திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல, நீ போயிரு. கிளம்பவா? சரி, நான் போறேன். ஆனா இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த லேப்ல தங்கிட்டு காலைல பஸ் ஏறி கிளம்பிடுறேன். நைட்டா? அப்ப நைட்டு சாப்பாடு காசு அவன்கிட்ட கறந்துட வேண்டியதான். காலைல பஸ்ஸுக்கே போயிடணும். சரி, உள்ள வா. நைட்டு சாப்பாடு என்ன வாங்குறது? Little John, 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 Little John.